சாணக்கிய நிதி. நாம் செய்யும் உதவியை பெற்றுக்கொண்டு நம்மையே குறை கூறும் பல பேர் இந்த பூமியில் இருந்துதான் வருகிறார்கள். வணக்கம் உலக தமிழ் உறவுகளே, இது தங்கத்தமிழ் தொலைக்காட்சி. இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு பொதுவான தலைப்பு. நாம் இலக்கியங்களையும் திருமந்திரத்தையும் தொடர்ந்து பதிவுகளாக வெளியிட்டு வருகின்றோம். முக்கியமான தருணங்களில் அரசியல் பற்றியும் அவ்வப்போது பேசி வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பேச இருப்பது இப்போது பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதிமுகவின் உள்கட்சி குறித்த பதிவு. இது அதிமுகவின் பொதுக்குழு கூட இருக்கிறது. அதிலே என்ன நிகழும் என்பதை ஒரு அரசியல் ரீதியான கணிப்பாக இந்த பதிவை கருதலாம். இன்று உள்ள சூழ்நிலையை பார்ப்பதற்கு முன்பு அதிமுகவின் வரலாற்றை சற்று பார்த்து விடுவோம். திரு எம்ஜிஆர் அவர்கள் திமுகவின் பொருளாளராக இருந்து வந்தார். அப்பொழுது கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அவர் பிள்ளையோ பிள்ளை என்று ஒரு படம் எடுத்தார். அந்த படத்திற்கு திமுகவின் நிதியை பயன்படுத்தியதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்து திருக்கழுக்குன்றத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் கணக்கு கேட்டார். இதனால் எம்ஜிஆருக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டு எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். அதற்கு பிறகுதான் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். அதற்கு பிறகு அதிமுக கண்ட முதல் தேர்தல் என்பது திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலிலே, அதாவது கட்சி ஆரம்பித்து 6 மாத காலத்திலே மிகப்பெரிய வெற்றியை எம்ஜிஆர் பெறுகிறார். தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆர் முதலமைச்சராகிறார். அதற்கு பிறகு 3 முறை சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கின்றார். எம்ஜிஆர் காலத்திலேயே அதிமுக ஒரு பிளவை சந்தித்தது. எஸ்டிஎஸ் என்று அதிமுகவினரால் அழைக்கப்படும் எஸ்டி சோமசுந்தரம் என்பவர் எம்ஜிஆரோடு முரண்பட்டு நமது கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். ஆனால் எம்ஜிஆர் அவரோடு சமரசம் பேசி மீண்டும் அந்த கட்சியை அதிமுகவில் இணைய வைத்தார். இதுதான் அதிமுகவில் ஏற்பட்ட முதல் பிளவு. அதற்கு பிறகு தொடர்ந்து எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறார். 1987ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் மறைகிறார். அவர் மறைந்த பிறகு ஜானகி அம்மையார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அவருடைய ஆட்சி 26 நாட்களில் நீடிக்கின்றன. சட்டசபையிலே கலவரம் ஏற்பட்டு அதிமுக ஜானகி அணி, ஜெயலலிதா அணி 2 அணியாக பிரிந்தது. அப்பொழுது அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு ஜானகி அம்மையாருக்கு இரட்டை புறா என்ற சின்னமும் ஜெயலலிதாவுக்கு சேவை சின்னமும் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டது. 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என்று 2 அணிகளாக இருந்து போட்டியிட்டனர். அதிலே ஜானகி அணியில் PH பாண்டியன் என்பவர் மட்டுமே வெற்றி பெற்றார். அதாவது ஒரே ஒரு ஆள் தான் வெற்றி பெற்றார். ஜெயலலிதா அந்த தேர்தலில் போடி தொகுதியில் போட்டியிட்டு அவரோடு சேர்ந்து 26 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றனர். அதற்கு பிறகு அதிமுக ஜானகி அணியும் ஜெயலலிதா அணியும் ஒன்றாயின. அதற்கு பிறகு அதிமுகவில் ஜெயலலிதா மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க தலைவராக விளங்கினார். இதுதான் அதிமுகவின் கடந்த கால வரலாறு. இதற்கிடையே ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் கதையும் பழனிசாமி முதலமைச்சர் கதையும் பார்த்துவிட்டு பிறகு இந்த பிரச்சனைக்கு வருவோம். ஜெயலலிதா மீது சொத்து குவிப்பு வழக்கிலே ஜெயலலிதா எதிராக தீர்ப்பு வருகிறது. அப்பொழுது ஜெயலலிதா பதவியிலிருந்து விலக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போது தனக்கு நம்பிக்கைக்குரியவராக யாரை நியமிக்கலாம் என்று எண்ணிய போது ஓ பன்னீர்செல்வம் தென்பட்டார். அவரை முதலமைச்சராக்கினார். அதே போல் 2வது முறையும் கர்நாடகாவில் உள்ள பரப்பன அக்ரகார நீதிமன்றத்தில் ஜெயலலிதாவுக்கு எதிரான தீர்ப்பு வரும்போது அப்பொழுதும் 2வது முறையாக ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக்கப்பட்டார். ஓ பன்னீர்செல்வம் என்பவர் நம்பிக்கைக்குரியவர் என்று ஜெயலலிதாவால் சுட்டிக்காட்டப்பட்டவர். அவரை ராமாயணத்தில் வருகின்ற பரதனுக்கு நிகராக விசுவாசத்திற்கு அவர் எடுத்து காட்டுவார்கள். அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். இந்த நிலையிலே ஜெயலலிதா அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு காலமாகிறார். ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அதிமுக சந்திக்கிறது. அப்போது சசிகலா ஓ பன்னீர்செல்வத்தையே முதலமைச்சராக நியமிக்கிறார். 2 முறை ஜெயலலிதாவால் கை காட்டப்பட்டவர். 3வது முறை சசிகலா உதவியால் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கின்றார்.
அவர் 3-4 மாதங்கள் பதவியில் இருக்கும்போதே சசிகலாவிற்கு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது. அதன் விளைவாக ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவரை முதல்வர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வைக்கிறார்கள். இங்குதான் பன்னீர்செல்வம் அவர்கள் சறுக்கினார்கள். அவருடைய முதல் சறுக்கல் இங்குதான். அப்பொழுது சசிகலாவை எதிர்த்து ஒரு அணியை திரட்டி எடுக்க வேண்டும். ஆனால் அவர் திரட்டவில்லை. காரணம், அவருக்கே உரித்தான விசுவாசத்தின் காரணமாகவும் அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார். இந்த நிலையிலே சசிகலா மீது சொத்து குவிப்பு வழக்கு நிலுவையில் இருந்தது. உச்ச நீதிமன்றத்திலே அந்த வழக்குக்கு தீர்ப்பு நாள் குறிக்கப்பட்டது. தீர்ப்பு வந்தது, சசிகலா சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது யாரை முதலமைச்சர் ஆக்கலாம் என்று சசிகலா நினைத்த போது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நம்பிக்கைக்குரியவராக இருப்பார் என்று நினைத்து சசிகலா அவரை முதலமைச்சராக்கினார். அப்போது ஒரு காட்சி பதிவு வெளியானது, அதாவது வீடியோ வெளியானது. அந்த வீடியோவை இந்த உலகமே பார்த்து வியந்தது. சசிகலாவை காலை தேடி ஊர்ந்து சென்று பதவியை பெற்றார். இது உண்மை. இந்த உண்மையை யாரும் மறுக்க முடியாது. அவர் அப்படிதான் அந்த பதவியை பெற்றார். சசிகலா போட்ட கணக்கம் இங்கே தப்பாகி போனது. விசுவாசமாக இருந்த பன்னீர்செல்வத்தை பதவி விலக வைத்து எடப்பாடியை பெரிதாக நம்பி முதலமைச்சர் பதவி ஒப்படைத்தார். ஆனால் சிறிது காலத்திற்குள்ளாகவே சசிகலாவையே ஓரம் கட்ட துணிந்தார் பழனிசாமி. இங்குதான் அவருடைய ஆளுமை வெளிப்பட்டது. அந்த ஆட்சி 15 நாள் தான் நீடிக்கும், 20 நாள் 30 நாள் எல்லாம் என்றெல்லாம் நாள் குறிக்கப்பட்டு வெற்றிகரமாக 4 ஆண்டுகள் அவரை பூர்த்தி செய்தார். ஓரளவுக்கு முதலமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றி நல்ல பெயர் எடுத்திருந்தார். அப்பொழுது தினகரன் ஒரு 18 எம்எல்ஏக்களை தனியாக பிரித்து சென்று அவர் தனி கட்சி தொடங்கி நடத்தி வந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். திமுக அப்போது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தது. அப்பொழுது பழனிசாமி அவர்கள் மிக தந்திரமாக தினகரனையும் சசிகலாவை எதிர்ப்பதற்காக தர்ம யுத்தம் நடத்திய ஓ பன்னீர்செல்வத்தை இணைத்துக் கொண்டார். அவருக்கு முக்கியமான பொறுப்பாக ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட்டது. பொதுச் செயலாளர் என்னும் பதவி ஜெயலலிதாவுக்கே உரியது என்று அவருக்கே அதை வைத்து ஒதுக்கிவிட்டு ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி கே பழனிசாமி துணை ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டு வந்தனர். இப்படியே 4 ஆண்டுகள் ஆட்சி நிறைவடைந்தது. தேர்தல் நடைபெற்றது. தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி பிடித்தது. அதற்கு பிறகு அதிமுக மிகப்பெரிய எதிர்கட்சியாக கிட்டத்தட்ட 66 எம்எல்ஏக்களை கொண்டு எதிர்கட்சியாக அமர்ந்து செயல்பட்டு வருகின்றது. ஓ பன்னீர்செல்வம் அதிமுக இணைக்கப்பட்ட பிறகு இரட்டை தலைமையாக இருந்தது. அந்த இரட்டை தலைமையில் பன்னீர்செல்வம் நிறைய விட்டு கொடுத்தார் என்றே சொல்ல வேண்டும். நம்ம ஆரம்பத்திலிருந்து பார்த்தால் அவர் நிறைய விட்டு கொடுத்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்து அவர் அமைச்சரவையின் கீழே செயல்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் முதலமைச்சராகிறார். பிறகு அவருக்கு அடுத்த நிலையில் துணை முதலமைச்சராக பதவியேற்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டது. அதையெல்லாம் அவர் சகித்துக் கொண்டு எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுத்து சென்றார். எடப்பாடி கே பழனிசாமி நீட்டமிடலாம் அவர் கையெழுத்து போடுவார். அதுவே ஒரு விமர்சனமாகின்றது. எடப்பாடி பழனிசாமி சொல்வதையெல்லாம் இவர் செய்கிறாரு, அவர் இவர டம்மியா என்றெல்லாம் பொதுவாக மக்கள் பேச தொடங்கினார்கள். அந்த அளவுக்கு தன்னுடைய ஆளுமை திறன் பிடியை தளர்த்தி கொண்டே வந்தார் ஓ பன்னீர்செல்வம். எடப்பாடி பழனிசாமி அவர்களோ சரி நாம் சொல்வதையெல்லாம் பன்னீர்செல்வம் செய்து கொண்டிருக்கிறாரே, அதனால் இப்படியே இருந்து விடும் என்று அவர் அமைதியாக இருந்து வந்தார். இவர்கள் இருவருக்கும் எப்பொழுது மோதல் ஏற்பட்டது என்றால், மேலவை தேர்தலுக்கு அதிமுக சார்பில் ஜெயக்குமாரையும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி மேலவைக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைத்திருந்தார். இந்த இடத்தில் தான் ஓ பன்னீர்செல்வம் உறுதியாக இருந்து இரட்டை திறமையாக இருக்கின்றோம், 2 பேரும் பார்த்துக் கொடுக்கிறோம், எல்லாமே நீங்களே தட்டி கொண்டு போகிறீர்களே, எனக்கும் ஒன்றை தர வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் தருமன் என்பவருக்கு வாங்கி கொடுத்தார். இங்குதான் எடப்பாடிக்கு பெரிய சிக்கலாக ஏற்பட்டது. இதுவரை நாம் சொன்னதையெல்லாம் செய்து வந்த ஓ பன்னீர்செல்வம் இப்பொழுது நம்மை எதிர்க்க தொடங்கிவிட்டார். இப்படியே போனால் அவர் கை ஓங்கி விடுமோ என்று பழனிசாமி பதறினார். இதன் விளைவு ஒற்றை தலைமை வேண்டும் என்ற குரல் எழுப்பப்பட்டது. ஏற்கனவே 4 ஆண்டுகள் பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்து நல்ல பெயர்களையும் கட்சி அளவிலும் நல்ல பெயரையும் நல்ல ஒரு தலைமைத்துவத்தையும் பெற்றிருந்தார். அது அவருக்கு பெரிய பலமாக இருந்தது. ஓ பன்னீர்செல்வம் விட்டு கொடுத்து கெட்டு போனார். பொதுவாக பழமொழி சொல்வார்கள், விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போக மாட்டார்கள் என்று. அது பழமொழி பழைய மொழியாக இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் விட்டு கொடுப்பவர்களே கெட்டு போகிறார்கள். அந்த வகையிலும் ஓ பன்னீர்செல்வம் கெட்டுத்தான் போனார். இன்றைய நிலையில் பார்க்கும்போது
பொதுக்குழு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 90லிருந்து 95 விழுக்காடு வரைக்கும் எடப்பாடி கே பழனிசாமியின் பக்கமே இருக்கின்றனர். கிட்டத்தட்ட அவர்கள் வெற்றி பெறுவார். நாளை நடக்க இருக்கின்ற பொதுக்குழுவிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இதற்கிடையே தவறு மேல் தவறாக ஓ பன்னீர்செல்வம் நீதிமன்றத்தை நாடினார். நீதிமன்றத்தில் அவருடைய மனு நிராகரிக்கப்பட்டது. இது அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அவர் பின்னடைவை சந்தித்துக் கொண்டே வருகின்றார். ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் சறுக்கிக் கொண்டே வருகிறது. அது தர்ம யுத்தத்தில் தொடங்கி பொதுக்குழு நடப்பதற்கு தடை விதிக்க கோரி நீதிமன்றம் சென்றது வரைக்கும் அவர் சறுக்கல் மேல் சறுக்கலை சந்தித்து வருகின்றார். இறுதியாக நாம் சொல்ல வேண்டுவது என்றால், இவை அனைத்தையும் மேலே உள்ளவர்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் இணைப்பதற்கு பாடுபட்டவர்கள் இப்பொழுது ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள். இப்போது அவர்கள் பிரிய இருக்கின்ற நேரத்தில் அவர்களை மீண்டும் சமரசம் செய்து சேர்த்து வைக்கலாம். ஆனால் அவர்கள் அதை செய்ய தாங்குகிறார்கள். காரணம், இவர்கள் அடித்துக் கொண்டு ஊரில் இரண்டப்பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பதை போல இவர்கள் அடித்துக் கொண்டு பிரிந்து போனால் தாம் வளர்வதற்கு அது வசதியாகவும் வாய்ப்பாகவும் இருக்கும் என்று மேலிடத்தில் உள்ளவர்கள் கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பார்த்திடு, விரும்பிடு, பகிர்ந்திடு, கரித்திடு. இந்த வளையொளி தங்க தமிழ் வலை காட்சி.